48 சென்டிமீட்டர் சுற்றளவு கொண்ட ஒரு சமபக்க முக்கோணத்தின் உயரம் காண்க. இந்த சம் வந்து இப்போ எப்படி பண்ணணும் அப்படின்னா, சமபக்க முக்கோணத்தின் சுற்றளவு ஃபார்முலா வந்து ஃபஸ்ட்டு எழுதிக்கணும். ஃபார்முலா வந்து 3a = 48 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நமக்கு தேவை சைடு தான் கண்டுபிடிக்கணும். அப்போ a வந்து கண்டுபிடிக்கணும். a = 48/3. இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா வந்து 16 சென்டிமீட்டர் அப்படின்னு கிடைக்கும். அப்போ சமபக்க முக்கோணம் அப்படின்னா எப்படி இருக்கும், நமக்கு 3 சைடுமே வந்து அந்த சைடு வந்து நமக்கு ஈக்குவலாக இருக்கும். அப்போ இந்த பக்கம் 16, இந்த பக்கம் 16, இந்த பக்கம் 16. இப்போ சம்மில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, முக்கோணத்தின் உயரம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. உயரம் அப்படின்னா இங்கேருந்து இது வரைக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் தான் வந்து உயரம், h. இதை தான் வந்து இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ இதை மட்டும் தனியாக எடுத்து இது பண்ணிக்கோங்க. h இங்கிட்டு வந்து 16. இதை வந்து நடுவில் நமக்கு 2ஆக பிரித்தோம் அப்படின்னா இந்த சைடு 8, இந்த சைடு 8 இருக்கும் நமக்கு. அப்போ இது வந்து 8. இதை வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்? பிதாகரஸ் தேற்றத்தின்படி 8² + h² = 16² இப்படி கண்டுபிடிக்கலாம். 8 8 64 + h², 16 2 தடவை பெருக்குன்னா 256. அடுத்து h² = 256 - 64. h² = 192 நமக்கு வந்து கிடைக்கும். இதுக்கு வந்து ரூட் எடுத்தோம் அப்படின்னா h = 8√3 அப்படின்னு கிடைக்கும். 8 × √3 வேல்யூ வந்து நம்ம போட்டுக்கணும். 1.732. இதை வந்து நமக்கு பெருக்கணும் அப்படின்னா நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும் அப்படின்னா 13.856 சென்டிமீட்டர் அப்படின்னு வந்து நமக்கு கிடைக்கும். அவ்வளோதான்.